ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு ஏப்ரல் 18க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். குடியரசுத் தலைவருக்கு உத்தரவிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து உச்சநீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா 10 மசோதாக்களுக்கு உத்தரவு கொடுத்துட்டாங்க, நீங்கள் சட்டமாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை எடுத்து ஜெகதீப் தன்கர் நம்மளுடைய துணை குடியரசுத் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா விமர்சனம் செஞ்சுருக்காங்க. 2 ஆர்டிக்கல் பற்றி பேசியிருக்காங்க. அரசியலமைப்பு சட்டத்தில் 142வது பிரிவு உச்சநீதிமன்றத்துக்கு முழு அதிகாரம் வழங்குகிறது. எப்படின்னா ஆலோசனை கொடுக்கலாம், என்ன விஷயம்னு செய்யலாம்னு சொல்லிட்டு. ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தின் 145வது கிளாஸ் 3 பிரிவு அரசியலமைப்பை விளக்குவது மட்டுமே உங்களுக்கு உரிமை உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நீ அரசியலமைப்பை விளக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய விதி மட்டும் நோட் பண்ணுங்கள். புதுசாக ஒரு ஆர்டிக்கல் பார்த்தோன்னா கண்டிப்பாக எழுதணும். 145 கிளாஸ் 3 அப்படின்ட்டு. அடுத்தது ஸோ ஒரு புதிய கொள்கை அறிவிச்சிருக்காங்க கைஸ். விண்வெளித்துறையில் 10,000 கோடி முதலீடு இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னா விண்வெளி கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்கப்பா. எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 2025. கிட்டத்தட்ட 10,000 கோடி வச்சு 10,000 பேருக்கு விண்வெளித்துறையில் வேலை வாய்ப்பை உருவாக்க போகிறோன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்க, 10,000 கோடி 10,000 பேருக்கு வேலைனா ஒரு நல்ல வாழ்வாதாரம் தாங்க. அது இல்லாமல் சயின்ஸும் நமக்கு என்னாவும் டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம் தாங்க. ஆனால் நமக்கு தெரிஞ்சுக்கிறது பாலிசி எப்போ 2025 அப்படின்றது தெரிஞ்சுங்க. நெக்ஸ்ட்டு தீரன் சின்னமலை பற்றி ஒரு ஆர்டிக்கல் இருக்குங்க. தீரன் சின்னமலை வரலாற்றை பாடப்புத்தகங்களில் சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நமக்கு அதை பற்றி ஜஸ்ட் ஒரு ரீகால் மட்டும் நம்பிச்சுங்க. ஈரோடு மாவட்டம் சென்னிமலைக்கு அருகே மேலப்பாளையம் என்னும் சிற்றூரில் என்ன பண்ணியிருக்காரு, 1756 பிறந்தார் தீரன் சின்னமலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவருடைய போர்கள் பாருங்கள். 1801 ஈரோடு காவேரியிலும் போர், அது 1802 ஓடநிலை போர், 1804 அரச்சலூர் போர், 1805 இறுதிப் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. சமையல்காரன் நல்லப்பனால் காட்டி கொடுக்கப்பட்டு மரணமடைந்தவர் யாருன்னா இவர் தாங்க சொல்லுவாங்க. சங்ககிரி கோட்டையில் இவர் தூக்கில் போட்டிருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. பட் இந்த யூனிட் 6ன்றதெல்லாம் நான் கண்டிப்பாக ரீகால் பண்ணுறேங்க, கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அப்படியே டேரெக்டாக என்ன பண்ணலாம், இன்றைக்கி திருக்குறளை பார்த்துடலாம். தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊழின் காரணத்தால் ஒரு செயல் முடியாமல் போகுமாயின் முயற்சி தன் உடம்பு வருத்தி வருந்ததின் கூலியாவது கொடுக்கும் அப்படின்றாங்க. ஸோ நம்ம ஒரு முயற்சி பண்ணுறோம், அந்த முயற்சியில் ஏதோ ஒரு காரணத்தால் அது தடைபடுது. ஆனால் நம்ம செஞ்ச முயற்சிக்கு ஏற்ற பலன் கண்டிப்பாக ஒரு காலத்தில் கிடைக்கும் அப்படின்றது திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருக்காருங்க. நெக்ஸ்ட் ஒன். ஸோ நிதி ஆயோக் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. செம்ம அறிக்கைங்க. நீங்கள் எப்படி சொல்கிறதுனா, நம்ம இப்போ ஜிடிபியில் எத்தனை இடத்துல இருக்குன்னா 5th பிளேஸில் இருக்கணும். ஞாபகம் இருக்குங்களா? 3 ஆண்டுகளில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3 ஆண்டுகளில் ஜெர்மனி ஜப்பானை விட இந்திய பொருளாதாரம் வளர்ச்சி அடையும் சொல்லிட்டு நிதி ஆயோக் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் 3 ஆண்டுகளில் ஜிடிபியில் நம்ம எத்தனை பிளேஸ் இருப்போம், 3rd பிளேஸில் வந்துடுவோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ அதிகமாக இல்லை, 3rd பிளேஸில் 2 இடம் முன்னாடி வந்துடுவோம். அது அட் த சேம் டைமில் பாருங்கள், 2047ஆம் ஆண்டு $30 ட்ரில்லியன் பொருளாதாரத்துடன் உலகின் 2வது பொருளாதார நாடாக செகண்ட் என்னது ஜிடிபியில் இருப்போம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க 2047ஆம் ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நிதி ஆயோகத்தை பற்றி படித்து வச்சுக்கோங்க. கர்நாடகத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். பீகார் மாநிலம் என்ன ஆகிடுச்சு, ஜாதிவாக கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சிச்சு. தெலுங்கானா மாநிலமும் நடத்தி முடிச்சிட்டாங்க. இப்போ கர்நாடகா மாநிலம் என்ன பண்ணியிருக்காங்க, ஜாதிவாரி கணக்கெடுப்புன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதை பற்றி நாளைக்கு கண்டிப்பாக தருவாங்க. அடுத்தது பூமிக்கு வெளியே உயிரினம் இதுவரை இல்லாத உறுதியான ஆதாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய 2 விஷயம் மட்டும் பாருங்கள். நாசாவின் ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கி எந்த அமைப்புனா நாசா, இஸ்ரோலாம் கொடுப்பாங்க. பட் நம்ம நாசான்னு தெரிஞ்சுக்கணும். செகண்ட் பாருங்கள், பூமியிலிருந்து 124 ஒளியாண்டு தொலைவில் அமைந்துள்ள K2-18b என்ற கிரகத்தின் வளிமண்டலத்தில் நீராவி இருப்பதை ஹெப்பல் விண்வெளி தொலைநோக்கி மூலம் கடந்த 2019ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. பாருங்கள், ஹெப்பலும் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாசா தாங்க. சரிங்களா? ஸோ சொல்லுவாங்க ஹேபிட்டபிள் பிளானட் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க, வாழக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல K2-18bன்றது வாழக்கூடிய பிளானட்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்ச 2 தொலைநோக்கி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் வெப்பும் ஹெப்பல் தொலைநோக்கியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் போதும். ஓகே கைஸ், ஐ திங்க் நீங்கள் நியூஸ் ஃபுல்லாகவே இவ்வளோ தான். ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க, குயிஸ் அட்டென்ட் பண்ணிங்க. தேங்க்யூ.